ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பொரியல்னால் புடலங்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான என்ன பொருள்னால், தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். புடலங்காவை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். நீங்கள் எப்போவுமே பொரியலுக்கெல்லாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆயில் போதும், ரொம்ப வேண்டாம். அப்போ தான் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து இப்போ தாளிக்க வச்சுருக்கிற கடுகு, சீரகம், உளுந்து போட்டுக்கிறேன். ஒரே ஒரு ஆனியன் வந்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பார்த்திங்கன்னா 3 யூஸ் பண்ணுறேன். நான் வந்து கோக்னட் வந்து ஃபைனலாக ஆட் பண்ண போகிறேன், அதனால நான் 3 போடுறேன். இன்கேஸ் நீங்கள் கோக்னட் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 1 இல்லை 2 போட்டுக்கோங்க, போதும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற இந்த புடலங்காவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் வந்து உங்களுக்கு இந்த ஷேப் வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீட்டாக வேணும்னா கூட நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட குட்டியாக வேணுன்னா கூட கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக என்னென்னா, இந்த மாதிரி எந்த பொரியல் செஞ்சாலும் சரி வெஜிடபிள்ஸை போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதான் ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டெப். நல்லா வதக்குங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விடும் போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா தானாக வரும். ஸோ அந்த வதக்கும் போது லைட்டாக வந்து அதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா எப்படி தண்ணி வந்து அதுலேருந்து தானாக வந்திருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அது வந்து நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்படி இருக்கிற ஸ்டேஜில் இதை வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுடுங்க. நல்லா காய் வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு பொடி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். வேர்க்கடலை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை வந்து ட்ரையாக இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 பீஸ் தேங்காய் போட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பொடி வந்து இந்த புடலங்காய் பொரியலுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த பொரியல் பண்ணாலுமே ட்ரையாக பண்ணுற எல்லா பொரியலுக்குமே இதை ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ப்ளெயினாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை ஃபைனலாக நல்லா இப்படி புடலங்காய் தண்ணிலாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பூன், நான் அதான் சொன்னேன், ஒரே ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் தேங்காய். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அதை கிரைண்ட் பண்ணும் போது அது அப்படியே தான் பிளெண்ட் பண்ணி அப்படியே வந்து ஆட் பண்ணிடணும் கடைசியாக. அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.